Hi students, welcome to IK Academy. It's still இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலா BE மட்டும் படிச்சிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு சிவில் இசி ட்ரிபிள் மெக்கானிக்கல் அப்படிங்கறத கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். நான் அதிலே சொல்லியிருப்பேன் டிப்ளமோக்கான குவாலிஃபிகேஷனுக்கும் ஐடிஐக்கான குவாலிஃபிகேஷனுக்கும் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்கு அப்கமிங்ல முக்கியமா 2025 அப்படிங்கறத வேற ஒரு வீடியோல பார்க்கறதா சொல்லியிருந்தேன். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, அதாவது டிப்ளமோ குவாலிஃபிகேஷனுக்கு சிவில் இசி ட்ரிபிள் மெக்கானிக்கலுக்கு என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு பார்க்க போறோம். ஓகேவா, இதுல தான் நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு, வேகன்சி இதுக்கு தான் நிறைய வரும். ஓகே, இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் ஒரு எக்ஸாம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பியும் எலிஜிபிள் தான், டிப்ளமோவும் எலிஜிபிள் தான், பேக் பியும் எலிஜிபிள் தான், டிப்ளமோவும் எலிஜிபிள் தான். பிஇ குவாலிஃபிகேஷன் கொடுத்தா தான் பிஇ மட்டும் எலிஜிபிள், டிப்ளமோ குவாலிஃபிகேஷன் கொடுத்துட்டா பிஇ எலிஜிபிள் தான், டிப்ளமோ எலிஜிபிள் தான். அப்ப பிஇ படிச்ச சிவில் இசி ட்ரிபிள் மெக்கானிக்கல், டிப்ளமோ படிச்ச சிவில் இசி ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லாருமே இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ நான் சொல்ல போற எக்ஸாம்ஸ்க்கான ஆன்லைன் கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், மெட்டீரியல், கொஸ்டின் பேங்க் எல்லாமே ப்ராப்பரா நம்மகிட்ட கம்ப்ளீட்லி ரெடியா இருக்கு. ஃபீஸ் நம்ம தான் ரொம்ப கம்மியா வச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி டீடைல் எடுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் அப்படியே சிவில்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா, சரி ஓகே. சிவில் பி சிவிலுக்கு ஏஇ எக்ஸாம் இருக்கு, எம்ஏடபிள்யூஸோட ஏஇ இருக்கு, அப்புறமா டிஆர்பிக்கான அந்த பாலிடெக்னிக் லெக்சர் அந்த எக்ஸாம் இருக்கு, as well as டிஎன்இபி மேபி வரலாம் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து டிப்ளமோ லெவல் அப்படின்னு பாக்குறப்ப ஜேடிஓ இருக்கு நமக்கு. ஓகேவா, ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் ஜேடிஓ அப்படிங்கிற எக்ஸாம் 2025 டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி ஆனுவல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல அவங்க ஏஐக்கான நோட்டிஃபிகேஷனும் டிப்ளமோக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்து எக்ஸாம் நடத்த போறதா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அப்ப ஜேடிஓக்கான எக்ஸாம் 2025 இருக்கு. ஓகே, சூப்பர். இதுக்கு பொறுத்த வரைக்கும் பிஇ செவல் எழுதிக்கலாம், டிப்ளமோ செவல் எழுதிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் எம்ஏடபிள்யூஎஸ் தான ஜேடிஓ. ஓகேவா, அது எம்ஏடபிள்யூஎஸ்ல ஏஇ ஜேஇ ரெண்டு இருக்கும். ஏஇ பி மட்டும் எழுதிக்கலாம். அதுல வரப்போற ஜேஇ அந்த ஜேடிஓங்கிறது இருக்குல்ல, இதுக்கு பிஇ சிவில் எழுதிக்கலாம், டிப்ளமோ சிவில் எழுதிக்கலாம். அப்ப நம்மள்ட்ட டிஎன்பிஎஸ்சியோட ஜேடிஓ இருக்கு, எம்ஏடபிள்யூஎஸ்கான ஜேடிஓவும் இருக்கு. ஓகேவா, ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர். ஓகேவா, ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா சர்வேயர் டிராஃப்ட்மேன அந்த டிப்ளமோ ஐடிஐல கொடுத்தாங்க. மேபி அது நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு வரலாம். ஓகேவா, அது வந்துச்சு அப்படின்னா சர்வேயர் டிராஃப்ட்மேன் இது இருக்கு. இது இல்லாம டிரான்ஸ்போர்ட். ஓகேவா, அந்த டிரான்ஸ்போர்ட்ல கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. அது மேபி என்ன பண்ணலாம், நமக்கு வரலாம். சரிங்களா, மேபி வரலாம். இதை தாண்டி ஆர்ஆர்பி ஜேஇ, எஸ்எஸ்சி ஜேஇ. ஓகேவா, இப்போ கரண்ட்ல ஆர்ஆர்பி ஜேஇ இன்னும் கொஞ்ச நாள் எக்ஸாம் இருக்கு. இது இல்லாம எஸ்எஸ்சி ஜேஇ பொறுத்த வரைக்கும் வருஷம் கண்டிப்பா வந்துட்டே இருக்கு. ஓகேவா, சோ இது வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ லெவல் தான். ஆர்ஆர்பி ஜேஇ ஆகட்டும், எஸ்எஸ்சி ஜேஇ ஆகட்டும், டிப்ளமோ லெவல் தான். இதுவும் உங்களுக்கு 2025 இருக்கு. ஓகேவா, இதெல்லாமே ஜஸ்ட் சிவிலுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? சோ இவ்வளவு எக்ஸாம் சிவில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கு. ஓகேவா, மேபி டிஎன்இபில வரலாம் மேபி. நெக்ஸ்ட் அப்படியே இசிஇ ட்ரிபிள் பார்க்கலாம். ஓகேவா, இசிஇ ட்ரிபிள் பாக்குறப்ப நம்ம ரொம்ப நாளா, ரொம்ப மாசமா, ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த டெக்னிக்கல் எஸ்ஐ. ஓகேவா, என்னதான் ஒரு எக்ஸாம் எழுதினாலும் எஸ்ஐ அப்படின்ற அந்த ஒரு எக்ஸாம் பிசிக்கல்லாம் கிடையாதுப்பா, இசிஇ படிக்கிறவங்க மட்டும் எழுதிக்கோங்கப்பா அப்படின்னு சொல்றப்ப அதுக்கு நம்மள அறியாம நமக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகே, சோ அந்த டெக்னிக்கல் எஸ்ஐ 2022 வரும்ட்டு நம்ம சொன்னோம், எல்லாரும் சொன்னாங்க, சிஎம்ஏ சொன்னாங்க. கரெக்டா? சோ 2022 வரல, 2023 வரல, 2024 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. சோ இந்த வருஷத்துல வராது, கண்டிப்பா வராது. அப்ப 2025 டெஃபினட்டா அந்த டெக்னிக்கல் எஸ்ஐ வந்துரும். ஏன்னா வேகன்சி இருக்கு, ரெக்ரூட்மெண்ட் கண்டிப்பா தேவை. அப்படிங்கிறப்ப 2025 டெக்னிக்கல் எஸ்ஐ இருக்கு. இப்ப என்ன விஷயம், டெக்னிக்கல் எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் காலமா ஈஸி மட்டும் எழுதிட்டு இருந்தாங்க. இதுக்கான லாஸ்ட் எக்ஸாம் 2018 தான் நடந்துச்சு. அது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். இப்ப மேபி ட்ரிபிள் சிஎஸ்சி ஐடி மேபி சேர்க்கலாம். ஓகேவா, சேர்த்தா அது ட்ரிபிள் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சிலபஸ் கண்டிப்பா அப்டேட் பண்ணப்படும். ஏன்னா 2018 5Gங்கிறதுலாம் கிடையாது. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்ப 4G தான். இப்ப 5G வரைக்கும் டெக்னாலஜி மாறிடுச்சு. டெக்னிக்கல் எஸ்ஐங்கிறப்ப இங்க டெக்னாலஜி தான் பேசும். 6 வருஷத்துல உலகம் எவ்வளவோ மாறி இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா சிலபஸ் என்ன பண்ணுவாங்க, அப்டேட் பண்ணுவாங்க. சோ பி ரெடியா இருந்துக்கோங்க. இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரிபிள் மேபி ஆட் ஆகலாம் டெக்னிக்கல் எஸ்ஐ. நெக்ஸ்ட் டிஎன்இபி பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ங்கிறது டிப்ளமோ லெவல் எக்ஸாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்ங்கிறது டிப்ளமோ லெவல் எக்ஸாம். இதுக்கு பிஇ எழுதிக்கலாம், டிப்ளமோ எழுதிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் இசிஇ, ட்ரிபிள் சிஎஸ்சி, ஐடி 4 பேருமே எலிஜிபிள். ஓகேவா, கன்ஃபார்ம் எலிஜிபிள். சிவில் மெக்கானிக்கல் மேபி வரலாம். அந்த மாதிரி டிஎன்இபி நம்ம பார்க்கணும். சேம் டைம் ட்ரிபிள்க்கு டிஎன்பிஎஸோட டிப்ளமோ லெவல்ல கண்டிப்பா எக்ஸாம் வரும். டிஎன்பிஎஸோட டிப்ளமோ லெவல்ல கண்டிப்பா ட்ரிபிள்க்கு எக்ஸாம் இருக்கு. அகைன் ட்ரிபிள்க்கு எம்ஏடபிள்யூஎஸ்லயும் வந்துடும். எம்ஏடபிள்யூஎஸ்ல ஏஇ ஆகட்டும், ஜேஇ ஆகட்டும், அதுக்கும் ட்ரிபிள்க்கு கண்டிப்பா எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகே, டிஎன்இபி இருக்கு, டிஎன்பிஎஸ்சி இருக்கு,
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எம்ஏடபிள்யூஎஸ் இருக்கு, ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், அந்த டிரான்ஸ்போர்ட்லயும் கண்டிப்பா வேகன்சிஸ் வரலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் டிஆர்பி, இதெல்லாம் டிஆர்பிங்கிறது பி லெவல், அது உங்களுக்கு தெரியும். அப்படியே மெக்கானிக்கல் சைட் போனோம்னா மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் 2025ல டெஃபினட்டா இருக்கு. ஓகே, மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் திரும்ப 2025 இருக்கு. ஆனா 2018க்கே ஃபைனலா என்னன்னு தெரியல. அது தெரிஞ்சு இந்த 2024 ஒரு முடிவை நோக்கி போறப்ப நமக்கு 2025 கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவாங்க மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். ஏன்னா 2024 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வருங்கிறதே ஆகஸ்ட் 13 முன்னாள் நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஸ்டார்டிங்ல ஆனந்த் பேனர் கொடுத்தவங்க அப்புறம் அதை எடுக்கிறாங்க. அப்ப நம்ம யாருக்குமே தெரியல. திடீர்னு ஆகஸ்ட் 13 மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் வந்துச்சு. இந்த மாதிரி ஒரு திரும்ப மேஜிக் 2025 நடக்கலாம். மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. மெக்கானிக்கல் எழுதிக்கலாம், ஆட்டோமொபைல் எழுதிக்கலாம், மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் பொறுத்த வரைக்கும். திரும்ப டிஎன்பிஎஸோட அந்த டிப்ளமோ லெவல்ல உங்களுக்கு தெரியும் 2023ல ஃபோர்மேன் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்துச்சு மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. டிப்ளமோ மெக்கானிக்கல் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதுவாங்க. பி மெக்கானிக்கல் எலிஜிபிள் தான், சிலபஸ் டிப்ளமோ சிலபஸ் தான். அது இந்த 2025ல கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எம்ஏடபிள்யூஎஸ்ல மெக்கானிக்கலுக்கு எக்ஸாம் வந்துடும், ஏஇ வந்து ஜேஇ வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பி ஜேஇ, எஸ்எஸ்சி ஜேஇ இதெல்லாம் இருக்கு. டிரான்ஸ்போர்ட்ல மெக்கானிக்கலுக்கு மேக்ஸிமம் வேகன்சி எதிர்பார்க்கிறோம். டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கலுக்கு நம்ம மேக்ஸிமம் வேகன்சிஸ் எதிர்பார்க்கிறோம். இதெல்லாம் மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கு. ஓகே, அப்ப சிவில், இசிஇ, ட்ரிபிள் மெக்கானிக்கல் எல்லாருக்குமே 1, 2, 3 நாள்ல என்னவே முடியாத அளவுக்கு 2025ல எக்ஸாம்ஸ் கொட்டி கிடக்கு. வேகன்சிஸும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வெயிட்டிங்ல இருக்கு. ஓகே, அதை பிக் பண்ண போறீங்களா இல்லையா அதை முடிவு பண்ண வேண்டிய நேரம் இது. ஓகேவா. ஸோ கொஞ்சம் அலர்ட்டா இருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க, எஃபர்ட்டை போடுங்க. நம்ம போடுற எஃபர்ட் என்னைக்கா இருந்தாலும் நமக்கு ஒரு பலனை திரும்ப கொடுக்கும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு கோர்சஸ் ஆகட்டும் எல்லாமே பக்கவா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.